அனைவருக்கும் அன்பார்ந்த வரவேற்புகள். ஸ்போர்ட் நியூஸ் 24 மற்றொரு வீடியோ தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றோம். ஸ்போர்ட் நியூஸ் 24 பல்வேறுபட்ட விடயங்களை மக்கள் மயப்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு ஊர், இலங்கை நாட்டினுடைய மீன் பாடும் தேனாடாம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகம் அனைவராலும் பேசப்படுகின்ற ஒரு பிரதேசம் தான் காத்தான்குடி பிரதேசம். இந்த காத்தான்குடி பிரதேசம் பல்வேறு விடயங்களுக்கு சிறப்புமிக்க ஒரு பிரதேசமாக மக்கள் அனைவராலும் பேசப்படுகிறது. அப்படி ஒரு பிரதேசத்திலே என்ன இருக்கிறது, இந்த காத்தான்குடி பிரதேசம் எதற்கெல்லாம் பிரசித்தி பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொலியினூடாக நாம் உங்களை சந்திக்கின்றோம். காத்தான்குடி பிரதேசத்தினை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த நகரத்திலே முக்கியமான விடயங்களாக பேசப்படுகிறது. காத்தான்குடியிலே இருக்கின்ற மக்கள் அனைவரோடும் அன்பாக பழகி வியாபாரத்திற்கென்று பெயர் போன ஒரு நகரமாக இந்த நகரம் பேசப்படுகிறது. கிழக்கு மாகாணத்திலே வணிகத்துறையிலே எந்த பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டுமாக இருந்தாலும் காத்தான்குடியிலே மிக குறைந்த விலையிலே பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் என்பதனை அனைவரும் குறிப்பிடுவார்கள். சுற்றுலாத்துறை, மக்களோடு பழகுகின்ற விருந்தோம்பல் என பல்வேறு துறைகளிலே காத்தான்குடி பிரதேசம் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இலங்கையிலே வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே இந்த காத்தான்குடி பிரதேசம் பற்றி நல்ல அபிப்பிராயங்களும் நல்ல பெயர்களும் மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படுவதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அவ்வாறான இந்த காத்தான்குடி பிரதேசத்திலே சுற்றுலா துறைக்கெனே இந்த காத்தான்குடி பிரதேசம் சமீப நாட்களாக இலங்கையில் இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களிலும் வாழுகின்ற மக்கள் இந்த பிரதேசத்திற்கு விடுமுறை தினங்களை சுற்றுலா துறையில் கழிப்பதற்காக இங்கே வந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வரிசையில் காத்தான்குடியினுடைய சுற்றுலா துறைக்கு அழகு சேர்க்கின்ற பல்வேறு விடயங்கள் இந்த பிரதேசத்திலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. காத்தான்குடி பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற முஸ்லிம்களது பாரம்பரிய வரலாற்றினை பறைசாற்றுகின்ற பூர்வீக நூதன சாலை, அதே போல காத்தான்குடி பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அல்-அக்ஸா பள்ளிவாயலுடைய ஒத்த வடிவத்தை தாங்கிய அதே பள்ளிவாயல், அதுபோல காத்தான்குடி கடற்கரை, காத்தான்குடி வாவி பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற படகு சேவை என பல்வேறு விடயங்கள் இந்த காத்தான்குடி பிரதேசத்தினுடைய சுற்றுலா துறைக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது. இலங்கையின் நாலா பகுதியிலும் இருந்து மக்கள் இவற்றையெல்லாம் கண்டுகளிப்பதற்காக இந்த காத்தான்குடிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே இயற்கையின் சிறப்பம்சமாக இந்த காத்தான்குடி பிரதேசம் அமைந்திருக்கிறது. இலங்கையிலே முஸ்லிம்கள் அதிகம் செறிந்து வாழ்கின்ற பிரதேசம் தான் இந்த காத்தான்குடி பிரதேசம். அரபு தேசங்களிலே அரபு தேசத்திற்கு அழகு சேர்க்கின்ற மரங்கள் பேரீச்சை மரங்கள். அந்த பேரீச்சை மரங்கள் வீதிகளின் நடுவே நடப்பட்டு அந்த தேசங்களுக்கே உரித்தான அழகையும் செழிப்பையும் அது கொண்டு வருகிறது. அதே அழகும் தனிச்சிறப்பும் இந்த காத்தான்குடிக்கு உரித்தானதாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. வீதிகளின் நடுவே பேரீச்சை மரங்கள் நடப்பட்டு இந்த தேசத்திற்கென ஒரு அழகு சேர்க்கப்பட்டிருக்கிறது. வீதிகளின் நடுவே நடப்பட்ட பேரீச்சை மரங்கள் வீதிகளிலே நடப்பட்டது மாத்திரமல்லாமல் அது பூத்து காய்த்து அந்த கனிகளை பறித்து அறுவடை செய்து சாப்பிடுகின்ற அளவுக்கு இந்த கனிகள் இந்த பிரதேசத்திலே வளர்ந்து செழிப்படைந்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காத்தான்குடி பிரதேசத்திற்குள்ளே வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு அரபு தேசத்திற்குள்ளே நுழைகின்ற அந்த உணர்வினை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த பிரதேசத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கின்ற நடப்பட்டிருக்கின்ற பேரீச்சை மரங்களது அழகு எப்பொழுதும் தனிச்சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்ட கால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை, காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0779 அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாமம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.sportnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ் 24.